ஹாய் மிஸ், திஸ் இஸ் டோரா ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிம்முனோட டூ ஷார்ட்டான ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் கடைசியில் சொல்லியிருப்பேன். ஸோ எதுவுமே பேசாமல் நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட் நான் எதில் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பேன்னா, ஜிமன் அவனுக்கு ரொம்ப ஃபீவராக இருந்திருக்கும். அதனால அவனால் சரியாக ஸ்டேபிளாக இருக்க முடியாமல் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பான். நீங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவன் கூட நைட் வரைக்கும் ஒரே ரூமில் இருந்து அவனை டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஜிமனுக்கு நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். அவனுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸும் வர ஸ்டார்ட் ஆகி இருந்திருக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் ரூமில் இருந்து போகும்போது நீங்கள் என்னோட ஜிமன் என்னால் நீங்கள் எப்படியோ போட்டுன்னு விட முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிருந்திருப்பீங்க. ஜிமனுக்கு அதே தான் ரிப்பீட்டடாக ஓடி இருந்திருக்கும். நான் அதில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பேன். இப்போ நம்ம ஃபைனல் பார்ட்டுக்குள்ளே போகலாம். ஜிமன் எப்பவும் போல் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அவன் ஹைப்புக்கு கிளம்பி போயிட்டான். டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஆஃப்டர்நூன் போல் இருக்கும். அப்போது அஜுமா ஜிமனுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் அஜுமா, என்னாச்சு? ஜிமன் தம்பி, அது வந்து என்னாச்சுமா? என்ன ஏதாவது ப்ராப்ளமா? அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஃபீவராக இருக்குப்பா. என்ன அஜுமா சொல்கிறீங்க? ஆமாப்பா, அவள் மார்னிங்லேருந்து கீழே வரவே இல்லை. அவள் சாப்பிட கூட கீழே வரலப்பா. சரி நம்மளே எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தா அவள் படுத்துக்கிட்டே இருந்தா. நான் என்னாச்சுன்னு கேட்டதுக்கு கூட ஒன்றும் இல்லை அஜுமா அப்படின்னு சொல்லிட்டா. சாப்பாடு சாப்பிட சொன்னதுக்கு அங்கே வச்சுட்டு போங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, ஆஃப்டர்நூன் போல் போய் பார்த்தா அப்பயும் அவன் வரல. சரி மார்னிங் வச்ச சாப்பாடும் அங்கே இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா அவளோட உடம்பு ரொம்ப சூடாக இருந்துச்சுப்பா. அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவளுக்கு ஃபீவராக இருக்குன்னு சொல்லி. என்ன அஜுமா சொல்கிறீங்க? ஆமாப்பா. சரி நீங்கள் டாக்டருக்கு கால் பண்ணுங்க, நான் வந்துக்கிட்டே இருக்கேன். நான் டாக்டருக்கு சொல்லிட்டேன்ப்பா, அவர் வந்துட்டு இருக்கதா சொன்னாங்க. ஓ அப்படிங்களா? சரி ஓகே, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிட்டான். இங்கே டாக்டர் வந்து உங்களுக்கு செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மன் வரான். அப்போ நீங்கள் நல்லா டயர்டில் தூங்கிட்டுருக்கீங்க. டாக்டர் என்னாச்சு? ஃபீவர் தான், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. மார்னிங்லாம் நல்லா தான் டாக்டர் இருந்தா. சொன்னாங்க அவங்களே. என்னாச்சுன்னு தெரியல, சடனாக இப்படி எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. வாமிட்டிங் சென்சேஷனாக இருந்ததுனால தான் நான் வந்து டயர்டில் படுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. வேறு எதுவும் பயப்படுற மாதிரிலாம் இல்லைல்ல டாக்டர்? அதெல்லாம் இல்லை சார். ஜிம்மனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். டாக்டரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 2 ஹார்ஸ் போகுது. ஜிம்மன் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கான். அவன் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் உங்களோட ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பக்கத்தில் ஜிம்மன் இருக்கான். ஜிம்மன், நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க? நான் போய் வந்துட்டேன் வயன். இப்போ எப்படி இருக்குது? ஓகேவா? மார்னிங் நல்லா தானே இருந்தேன். என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. இல்லை ஜிம்மன், மார்னிங் நான் நல்லா தான் இருந்தேன். நீங்கள் இங்கேருந்து போனதுக்கப்புறம் என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. வாமிட் நிற்காம வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால கொஞ்சம் ரொம்பவே டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால தான் படுத்துட்டேன், எழுந்துக்கவே முடியல. எனக்கு நீ கால் பண்ணியிருக்கலாம்ல? இல்லை, கால் பண்ணணும்னு தான் நினச்சேன், ஆனால் பண்ணலை. அதுதானே? அது அது சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்ட்டாக இருக்கான். நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க, அது உங்கள் ரூம் மாதிரியே இல்லை. ஜிம்மன், நான் எப்போது உங்கள் ரூமுக்கு வந்தேன்? நான் என் ரூமில் தானே இருந்தேன். ஆமாம், நான் தான் உன்னை இங்கே தூக்கிட்டு வந்தேன். என்ன சொல்கிறீங்க? இங்கே தூக்கிட்டு வந்தீங்களா? ஏன், எதுக்கு? இனிமே நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கலாம். ஏன் ஏன் சடனாக என்னாச்சு? ஆமாம், நம்ம தனித்தனியாக ரூமில் இருக்கிறதுனால தான் உனக்கு ஃபீவராக இருக்கிறதோ எனக்கு ஃபீவராக இருக்கிறதோ தெரியாமல் போச்சு. நம்ம ஒரே ரூமில் இருந்தால் சீக்கிரம் பார்த்து அதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்ல, அதுக்காக தான். இனிமேல் தனித்தனியாலாம் இருக்க வேண்டாம், ஒரே ரூமில் இருந்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம பேர் பேசி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் இல்லை பரவாயில்ல, நான் அங்கேயே இருந்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் தான் சொல்கிறேன்ல, இங்கே இருக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை. 2 பேருக்குமே என்ன பேசுகிறதுனே தெரியாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க. இப்படியே நைட் ஸ்கிப் ஆகுது. அப்போ நீங்கள் ஜிம்மன் கிட்ட, ஜிம்மன், நாளையிலிருந்து என்னை ஜாப்புக்கு வர சொல்லி மெயில் பண்ணியிருந்தாங்க. ஓ, நல்ல விஷயந்தான். ஆமாம், எங்கே எங்கே ஒர்க் பண்ண போகிற? ஹைப்லியா? அங்கே என்ன ஒர்க் உனக்கு? ஆமாம், நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. எதுக்கு இப்போ சிரிக்கிற? இல்லை, இப்போவாச்சு என்கிட்ட இதெல்லாம் கேட்கணும்னு தோணுதில்ல, அதுக்காக தான்.
இப்போ என்ன? நான் கேட்கலன்னு குத்தி காமிக்கிறியா? ஐயய்யோ! அப்படி சொல்ல வரல. அட்லீஸ்ட் இப்போவாச்சும் கேட்குறீங்கல்ல, அதுக்காக தான். சரி சொல்லு. நான் ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்கேன். ஓ! ஓகே. அப்போ நீ அங்கே டிசைனரா ஒர்க் பண்ண போறியா? ஆமா. யாருக்கு? உங்களுக்கு. என்ன சொல்ற? ம். நான் பிடிஎஸ்க்கு டிசைனரா இருக்க போறேன். கங்ராட்ஸ் வயன். நல்ல விஷயம் தான். தேங்க் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பேசிக்கல. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் யூனிஃபார்ம்லாம் போட்டு பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கீங்க. ஜிம்மன் உங்களை பார்க்குறான். வேலைக்கு கிளம்பிட்ட போல? ம். நீங்களே என்ன ட்ராப் பண்ணுறீங்களா? இல்லைன்னா கேப்பில் போட்டுமா? ஏய் 2 பேருமே ஒரே இடத்துக்கு தானே போக போகிறோம். நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ நீங்களும் ஜிம்முன்னும் ஹைப்புக்கு தான் போயிட்டுருக்கீங்க. இப்படியே ஒரு 1 வீக் போகுது. இந்த 1 வீக்குமே உங்களால் பிடிஎஸ்ஸை மீட் பண்ணியிருக்கவே முடிஞ்சிருக்காது. ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருந்திருக்கும். ஆஃப்டர் 1 வீக் நீங்கள் இன்றைக்கி தான் சரி பிடிஎஸ்ஸை பார்க்கலாம் ஃப்ரீயாக இருக்கீங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்க ரூம் எங்கேன்னு கேட்டுட்டு போகிறீங்க. அவங்க எல்லோரும் அங்கே ரெடி ஆகிட்டுருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டே போகிறீங்க. ஆல்ரெடி அங்கே ஜேஹோப், ஜின், ஆரம் 3 பேரும் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஹாய் ஓப்பா, ஏய் வயன் வாடா, என்ன 1 வீக்கா இங்கே தான் ஒர்க் பண்ணுற, ஆனால் எங்களெல்லாம் மீட் பண்ணவே வரல நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஓப்பா, நானும் வரணும் தான் நினைக்கிறேன். பட் எனக்கு சான்ஸே கிடைக்கல. நிறைய ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நீ ஜிம்மோட ஒய்ஃப்னு சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருக்கலாம். நான் இப்போ சொன்னதுனால தான் என்னை ஓரளவுக்கு ஃப்ரீயாகவே விட்டுருக்காங்க. ஓ சரி ஓகே. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு பக்கத்தில் தான் உட்கார வைக்கிறாங்க. ஆமாம், எங்கே நீங்கள் எல்லோரும் மேக்கப்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஏதாவது ப்ரோக்ராமா? ஏதாவது ஷூட்டிங்க்கு ஏதாவது போக போகிறீங்களா என்ன? அப்படின்னு நீங்கள் கேட்கவும், அப்போ ஜின், அது ஒன்றும் இல்லை வயன், நாங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போக போகிறோம். இன்டர்வியூக்கா? மேக்கப்லாம் அழகா இருக்குது. ஆனால் நீங்கள் மேக்கப் பண்ணாமலே இன்னும் அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும், கண்டிப்பாக நான் வேர்ல்ட் வைட் ஹேண்ட்ஸம் இல்லையா, நான் அழகாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நீங்களாம் சிரிச்சிட்ருக்கீங்க. சரி ஜிம்முன்னு எங்கே இருக்கான்னு நீங்கள் எதிர்ச்சியாக டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களோட ஐஸ் வைட் ஆகுது. நீங்கள் செம்மையாக முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜேகே மேக்கப்லாம் போட்டுட்டு பக்கத்தில் வந்து உட்காடுறான். நீங்கள் ஜிம்முன்னையே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே, யங் இப்போ பாருங்களேன், ஒயன் அவளோட ஒய்ஃப் கார்டை யூஸ் பண்ண போகிறா அப்படின்னு ஜேகே சொன்னதும், என்னடா வளர்ற, பாருங்க, வெயிட் அண்ட் வாட்ச், இப்போ ஒயன் எப்படி பத்திரக்காளியாக மாற போகிறான்றதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே சரி ஓகே என்னதான் நடக்குது பார்க்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலி ஜேகே சொன்னது அங்கே ஜேஹோப், ஜின், ஆரம் எல்லாருக்குமே கேட்டுருச்சு. ஆனால் உங்களுக்கு மட்டும் கேட்கல. பிகாஸ் உங்களோட கான்சன்ட்ரேஷன் மொத்தமாக ஜிம்முன் மேலே தான் இருக்குது. உங்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஜிம்முன்னு இருக்கிற பிளேஸுக்கு தான் போகிறீங்க. உங்களோட 2 கையுமே கட்டிட்டு அப்படின்றீங்க. உங்களோட வாய்ஸை கேட்டு ஜிம்முனுக்கு மேக்கப் போட்டுட்டு இருந்த பொண்ணு டேர்ன் பண்ணி பார்க்குறா. அப்போ நீங்கள், நீ மேக்கப் போட்டதெல்லாம் போதும், இங்கேருந்து கிளம்பு, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றீங்க. அப்போது ஹேய் நீ யார்? இது என்னோட வேலை, என்னோட வேலையை நான் தான் பார்க்க முடியும். நீ டிசைனர் தானே, அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் உங்களோட கையை கட்டிட்டு ஜிம்முனை தான் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ ஜிம்முன், எதுக்கு இப்போ இவ அப்படி பார்க்குறா? அது நுனா, ஷீ இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொன்னதும், என்ன? அப்போது அப்போ நீங்கள் தான் ஒயனா? ஆமாம், நான் தான் ஒயன். இப்போ தெரிஞ்சிச்சுல, நான் மேக்கப் பண்ணிக்கிறேன், நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்றீங்க. அவளும் சாரி உங்ககிட்ட தெரியாமல் அப்படி பேசிட்டேன், இட்ஸ் ஓகே எங்கேருந்து கிளம்பு அப்படின்ட்டிங்க. அவளும் அங்கேருந்து போகிறா. நீங்கள் அவளை போகிற வரைக்கும் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவள் போனதுக்கப்புறம் நீங்கள் ஜிம்முனை டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ ஜிம்முன், ஏய் எதுக்கு இப்போ நீ அவகிட்ட அப்படி பேசின? அவள் என்ன எனக்கு மேக்கப் தானே போட்டுட்டு இருந்தா, அவளோட ஒர்க்கை அவள் பார்த்துட்டு இருந்தா, இதில் உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நீ இப்போ அவகிட்ட அப்படி பேசின? நீங்கள் ஜிம்மனுக்கு க்ளோஸாக பெண்டாகி, ஜிம்மன் ஒரு ரோலிங் சேரில் தான் உட்காந்துட்ருப்பான். ஸோ அதை 2 பக்கமும் ஹேண்ட் ப்ளேஸ் பண்ணி ஜிம்மனுக்கு க்ளோஸாக போகிறீங்க. எது மேக்கப் போடுறதா? எப்படி சிரித்து சிரித்து பேசிட்டு தொட்டு தொட்டு விளையாடிட்டு இருக்கிறதுக்கு பேர் மேக்கப்பா? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அது எப்படி பொண்ணுங்களை பார்த்தா மட்டும் இப்படி ஃப்ளர்ட் பண்ணுறீங்க? ஃப்ளர்ட் பண்ணுறது என்ன உங்கள் கூடவே பிறந்துதா என்ன? ஒரு பொண்ணையும் விட்டு வைக்கவே மாட்டேங்கிறீங்க, அப்படி ஃப்ளர்ட் பண்ணுறீங்க. என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க?
அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஜிமன் உங்களோட ஹேண்ட புடிச்சு அவனோட லேப்லயே உட்கார வைக்கிறான். அ அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. "என்னடி பொசெசிவ்வா? ம்? ம். உங்களோட பிடிஎஸ் மெம்பர்ஸ் என்கூட அன்னைக்கு வீட்ல பேசும்போது உங்களுக்கு பொசெசிவ் ஆனது உண்மைன்னா, இதுவும் பொசெசிவ் தான். அப்படி உங்களுக்கு பொசெசிவ் ஆகலன்னா, இதுவும் பொசெசிவ் ஆகல. நார்மல் தான்." உங்களுக்கும் ஜிம்முனுக்கும் நடுவுல நடக்கிற கான்வர்சேஷன் நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு யாருமே கேட்கல. அவங்க ஃப்ரீ ஷோவ பார்த்துட்டு இருக்க மாதிரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ஜேகேக்குலாம் சொல்லவே வேணாம். அவனுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. அப்போ நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பொசெசிவ் ஆனது உண்மையா இல்லையா? ம். ஆமாடி. எனக்கு பொசெசிவ் ஆச்சு தான். இப்ப என்னன்ற? ம். அப்படின்னு சொல்லி ஜிம்மன் உங்கள இன்னும் க்ளோஸா இழுக்குறான். இப்ப தான் நீங்க ஜிம்மனையே நோட் பண்றீங்க. அவனோட ஃபேஸ அவ்ளோ க்ளோஸ்ல பார்த்துட்டு, ஐயோ! என்ன இவரு? இவ்ளோ அழகா இருக்காரு. ஃபேஸ்ல ஒரு ஃப்ளா கூட கிடையாது. எப்படி? எப்படி இப்படி இருக்க முடியுது? எல்லாம் எல்லாம் என் மாமியாருக்கு தான் சொல்லணும். என்னோட அத்தை எவ்ளோ அழகா, எவ்ளோ அழகான ஒரு பையன குடுத்துருக்காங்க எனக்கு. நான் ரொம்ப லக்கி. என் புருஷன இப்படியே நாள் ஃபுல்லா பார்த்துட்ருக்கலாம் போல. அப்படின்னு உங்களோட மைண்ட்ல நீங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஜிம்மன் ஹை டு ஹை உங்கள பார்க்குறான். இப்போ நீங்க என்ன நெனச்சீங்கன்னு தெரியல. ஜிம்மனுக்கு க்ளோஸா போறீங்க கிஸ் பண்ண. ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி ஹேப்பியா இருக்கு. பிகாஸ் நீங்களே ஃபர்ஸ்ட்டு மூவ் பண்றது. அவன் உங்களோட லிப்ஸ பார்க்குறான். நீங்க அவனோட லிப்ஸ பார்க்குறீங்க. அப்படி உங்க 2 பேருக்கும் ஒரு 1 இன்ச் கேப் தான் இருக்கும். அப்போ "ஜிம்மன்ஜி" அப்படின்னு ஒரு சவுண்டு. இப்போ சடனா அந்த வாய்ஸ் வரவும், நீங்க கொஞ்சம் ஃப்ளின்ச் ஆகிட்டீங்க. போய் ஜிம்மோட ஃபோர்ஹெட்லயே உங்களோட ஃபோர்ஹெட்ட மொட்டிட்டீங்க. க டக்குன்னு எழுந்து நின்னுட்டு, அ அங்க இருக்கிறவங்களே தான் பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மன் அங்க ஜேகேவ அப்படி மொறச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்க ஜேகே அ அ அது வந்து டைம் ஆயிடுச்சு ஜிம்மன்ஜி. அ நீங்க ஒயனோட பேசிட்டு வாங்க. நாங்க கிளம்புறோம்ன்னு சொல்றதுக்காக தான் உங்கள கூப்பிட்டேன். அப்படின்னு சொல்லி ஜேகே சொன்னதும், போடா போ! அத எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டல்ல. இப்ப தான் அவ இருந்திருந்து எனக்கு கிஸ் பண்ண வராளேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். அது உங்களுக்கு பொறுக்கலல்ல அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்ப நீங்க அ இல்ல இல்ல எனக்கும் வேலை இருக்கு. நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. இங்க ஜிம்மன் ஜேகேவ பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கான். எதுக்குடா? ஏன்டா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இப்ப எதுக்கு நீ என்ன கூப்பிட்ட? போறவன் அப்படியே போக வேண்டியது தானே! பின்ன உங்கள விட வயசுல பெரியவங்க இங்க எத்தன பேர் இருக்காங்க. நாங்கலாம் இருக்கிறத கொஞ்சம் கூட கண்டுக்காம, நீங்க பாட்டு உங்களோட ஒய்ஃபோட நீங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அத நாங்க பார்த்துட்டு இருக்கணுமா? நான் இருக்கிற வரைக்கும் நீங்க உங்களோட ஒய்ஃப் கூட ரொமான்ஸ் பண்ண நான் விடமாட்டேன்." அப்படின்னு சொல்றான். அப்போ ஜிம்மன் கோவம் வந்துட்டு, "சரியான ராட்சசன். இருடா உனக்கு கல்யாணம் ஆகும்ல, அப்ப நான் பார்த்துக்கிறேன். ம், ம் பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லி ஜேகே போறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்க உங்க பக்கம் வந்தா, நீங்க ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு, "ஐயோ கடவுளே! என்னடி ஒயின் பண்ணி வச்சிருக்க? ஆல்ரெடி சும்மாவே டைம் கிடைக்கும் போதெல்லாம் உன்ன வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பான். இப்போ நீயா அவனுக்கு எடுத்து குடுத்த மாதிரி ஆயிடுச்சு. எதுக்குடி அவன கிஸ் பண்ண போன? ஐயோ! அவன் பார்த்த பார்வை இருக்கே! கடவுளே! இத வச்சு வச்சு இன்னும் எத்தன நாளைக்கு ஓட்டுவான்னு தெரியலையே!" அப்படின்னு நீங்க இங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்க வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. ஜிம்முன் அப்பப்போ உங்கள பார்க்குறான். ஆனா, நீங்க ஜிம்முன் பக்கம் கூட டர்ன் பண்ணல. விண்டோ சைடு பார்த்து வெளியவே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்முனுக்கு லைட்டா சிரிப்பு வந்து உங்கள கூப்பிடுறான். பட் நீங்க கேட்டு கேட்காத மாரி சைலண்டா இருக்கீங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம்முனும் சைலண்டா விட்டுட்டான். இப்போ நீங்க நேரா வீட்டுக்கு வந்ததும் ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடிட்டீங்க. ஜிம்முனுக்கு செம்ம சிரிப்பு. அவன் சிரிச்சிட்ருக்கான். நீங்க ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளிய வந்துட்டு டக்குன்னு படுத்துட்டீங்க. ஜிம்முனும் ரெஸ்ட் ரூம் போயிட்டான். ஃப்ரெஷ் அப் ஆகுறதுக்காக. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளிய வந்து பார்த்தா நீங்க தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ ஜிம்மன், "என்ன? அதுக்குள்ளேவா தூங்கிட்டான்? சரி ஓகே தூங்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சைலண்டா இருக்கான். நீங்க என்ன ஜிம்மன் கிட்ட இருந்து எந்த சவுண்டுமே இல்லன்னு சொல்லி டர்ன் பண்றீங்க. அப்போ ஜிம்மன், "நிஜமாவே தூங்கிட்டாளா? அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் தூங்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் எட்டி பார்க்குறதுக்கும், நீங்க ஜிம்மன டர்ன் பண்ணி பார்க்கறதுக்கும் கரெக்ட்டா இருக்கு. நீங்க சடனா அப்படி பார்க்கவும், "அம்மா!" அப்படின்னு கத்திட்டீங்க. ஜிம்மனுக்கு சிரிப்பு தாங்கல. "ஏய் ஃப்ராடே! நீ இன்னும் தூங்கலையா? தூங்குற மாரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தியா என்ன?" "அ அப்படிலாம் இல்லையே! நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு சடனா முழிப்பு வந்துருச்சு." "ஏய்
பொய் சொல்லாத ஃப்ராடு. எனக்கு நல்லா தெரியும். நீ மார்னிங் என்ன கிஸ் பண்ண வந்தது, நீ எதுக்குடி என்ன கிஸ் பண்ண வந்த நான் கேட்பனோ, உன்ன டீஸ் பண்ணுவனோன்றதுக்காக தானே நீ இப்போ பயந்து படுத்துட்ருக்க? ஆ அப்படிலாம் இல்லையே. யார் சொன்னா உங்களுக்கு? நீங்களா ஒண்ணு புரிஞ்சுப்பீங்களா? அப்படிலாம் கிடையாது. எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு. நான் அதுக்காக தான் தூங்குனேன். ஓ! அப்படியா? ம். அப்படிதான். அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஜிம்முன் டக்குன்னு உங்களோட ஹேண்ட புடிச்சு அவனுக்கு க்ளோஸா இழுக்குறான். உங்களோட அப்பர் பாடி ஃபுல்லா ஜிம்முன் மேல தான் இருக்கு. நீங்க ஹை டூ ஹை ஜிம்முன பார்க்குறீங்க. என்ன பண்றீங்க? என்ன இதெல்லாம்? விடுங்க அப்படின்னு போக பார்க்குறீங்க. அப்போ ஜிம்முன் உங்கள போக விடாம, சொல்லு. நான் உன்கிட்ட அத பத்தி கேட்பேன்னு தானே நீ தூங்குற மாரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்த? ம். உண்மைய சொல்லுடி. ம். ஆமா. இப்ப என்ன? தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆமா. நீங்க அத பத்தி கேட்டு ஏதாச்சும் என்ன எம்பாரஸிங்கா ஃபீல் பண்ண வைப்பீங்களோன்றதுக்காக தான் நான் தூங்குற மாதிரி பண்ணேன். சரி ஓகே. நீ தூங்குனாலும் சரி, தூங்காட்டியும் சரி, நான் இது எப்பயோ கேட்டு தான் இருக்க போறேன். எதுக்குடி என்ன கிஸ் பண்ண வந்த? அ அ என்ன நீங்க? நான் தான் சொன்னேன்ல நீங்க அத கேட்பீங்கன்னு தான் நான் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணேன்னு சொல்லி. ஆமாடி. சொன்னதான். ஆனா எனக்கு இப்போ தெரியணும். நீ சொல்லு. ஆ அது வந்து அம் அவ்ளோ அவ்ளோ சாஃப்ட்டா, கியூட்டான ஒரு லிப்ஸ் இருந்தா, யாருக்கா இருந்தாலும் கிஸ் பண்ண தான் தோணும். அப்படியா? ம். அப்படிதான். என்ன விடுங்க நான் போணும். ஏய்! அதான் கிஸ் பண்ணணும் போல இருக்குன்னு சொல்றேன்ல, அப்ப கிஸ் பண்ணு. அப்படின்னு சொன்னதும் உங்களோட ஐஸ் வைட் ஆகுது. என்ன? இங்க இங்க பாருங்க. அது அது ஏதோ அது தெரியாம அப்படி பண்ணிட்டேன். என்ன நீங்க இப்படிலாம் ஃபீல் பண்ண வைக்காதீங்க. எனக்கு ஒரு மாரி எம்பாரஸிங்கா இருக்கு. நீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டக்குன்னு டர்ன் பண்ணி படுத்துக்கிட்டீங்க. இங்க ஜிம்முனுக்கு ஒரே சிரிப்பு தான். ஸோ, அதுக்கப்புறம் அவனும் எதுவுமே உங்கள டிஸ்டர்ப் பண்ணல. அவனும் படுத்துட்டான். நீங்களும் படுத்து தூங்கிட்டீங்க. இப்போ ஜிம்மன் அவனுக்கு க்ளோஸா இழுத்து உங்கள ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறான். நீங்க தூக்கத்திலேயே அவன் பக்கம் டர்ன் பண்ணி, நீங்க அவன இன்னும் க்ளோஸா இழுத்து, அவன ஹக் பண்ண மாரி படுத்துக்கிட்டீங்க. ஜிம்மனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியே தான் உங்களோட டேஸஸ்லாம் அழகா போயிருந்திருக்கும். அப்பப்ப குட்டி குட்டி சண்டை, குட்டி குட்டி ரொமான்ஸ், பொசெசிவ், ஜெலஸ்ன்னு இந்த மாதிரி தான் உங்களோட லைஃப் போயிருந்திருக்கும். இப்போ மேரேஜ் ஆகி உங்களுக்கு 3 to 4 மந்த் இருக்கும். இப்போ நீங்க எப்பவும் போல நம்ப பிடிஎஸ் கிட்ட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ சடனா ஒரு பொண்ணு வந்து ஜிம்முனோட ஷர்ட் காலர புடிச்சு இழுக்குறா. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க அவளையே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவ ஜிம்முனோட ஷர்ட்ட டைட்டா புடிச்சுக்கிட்டு, "என்ன நெனச்சிட்டு இருக்க ஜிம்முனா? ஆ உன்ன பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நீ அஃபிஷியலா அத அனௌன்ஸ் பண்ணியிருக்க. என்னடா நடக்குது இங்க? அப்போ எனக்கு துரோகம் பண்றியா? என்ன ஏமாத்துறியா ஜிம்முனா? என்னடா இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நெனச்சு நீ இதெல்லாம் பண்ற? எதுக்கு ஜிம்முனா என்ன ஏமாத்துன? நான் உன்னையே தான ஜிம்முனா நம்பியிருந்தேன். இத்தன வருஷமா உன் பின்னாடி தான் ஜிம்முனா சுத்திக்கிட்டு இருந்தேன். எதுக்கு ஜிம்முனா என்ன ஏமாத்துன?" அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. இங்க உங்களுக்கு செம்ம கோவம். பிகாஸ் நீங்க ஜிமின் கிட்ட கோவமா பேசுவீங்களே தவிர்த்து, டிஸ்ரெஸ்பெக்ட்டா என்னைக்குமே ட்ரீட் பண்ணதில்ல. ஆனா, இன்னைக்கு அவ ஜிம்முனோட ஷர்ட்ட காலர புடிச்சு வச்சு பேசிட்டுருக்குறது, உங்களுக்கு கோவத்த தூண்டுது. நீங்க ஸ்ட்ரெயிட்டா அவகிட்ட போயிட்டு, "ஹேய்! கையெடு அவ ஷர்ட்லேருந்து" அப்படின்றீங்க. அப்ப அந்த பொண்ணு, "ஏய்! நீ யாரு? நான் உன்கிட்ட பேசல. நான் என் ஜிம்மன் கிட்ட பேசிட்டுருக்கேன். இங்கேருந்து போயிடு. நடுவுல யாராச்சும் வந்தீங்கன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றா. அப்ப நீங்க, "இங்க பாரு, ஷர்ட்லேருந்து கைய எடுன்னா கைய எடு. இல்லாட்டி நான் சும்மாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன்" அப்படின்றீங்க. அப்போ அந்த பொண்ணு, "ஹேய்! யாரு நீ? நான் இப்போ தானே சொன்னேன். குறுக்குல வராத. நான் என் ஜிம்மன் கிட்ட பேசிட்டுருக்கேன். நீ யார் ஃபர்ஸ்ட்டு? இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்றா. அப்போ உங்களுக்கு கோவம் வந்து, நீங்க ஜிம்மன் ஷர்ட்ட புடிச்சிட்டு இருந்த அவளோட கைய புடிச்சு எடுத்து விட்டுட்டு அவள தள்ளி விட்டுறீங்க. கரெக்ட்டா டே வந்து அவள புடிச்சுக்கிறான். அவ டேவோட கைய தட்டி விட்டுட்டு, "ஹேய்! யார் நீ? நான் யாருன்னு தெரியுமா? யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட மோதிட்டுருக்க" அப்படின்னு சொல்றா. அப்ப நீங்க, "இங்க பாரு, நீ யாரா வேணாலும் இரு, எவ்வளோ வேணாலும் இரு. நான் சொல்லிட்டு தானே இருந்தேன். அவ ஷர்ட்லேருந்து கையெடு கையெடுன்னு சொல்லி. நீ கேட்காம அவ ஷர்ட் மேல கை வச்சுட்டு நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அவரு யாரு? ஆ என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டா? இல்ல உன் பக்கத்து வீட்டுக்காரரா? இல்ல உன் தம்பியா? இல்ல உன் அண்ணனா? அவரோட ஷர்ட்ட புடிச்சு இழுக்குற? எவ்வளோ தைரியம் இருக்கு அவனுக்கு? அவரு ஒரு ஐடல். அவருக்குன்னு எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கு. இந்த வேர்ல்ட்லயே கேபாப்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியறதுக்கு மெயின் ரீசன் பிடிஎஸ். அதுல ஒரு மெம்பரான இவர் ஷர்ட்ட புடிச்சு இழுக்குற. நீ இவர டிஸ்ரெஸ்பெக்ட்டா ட்ரீட் பண்ணுவ. அத நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ஆ அப்படின்னு கோவமா கத்துறீங்க. அப்போ அவளுக்கு கோவம் வந்து, "ஏய்! யாரு நீ? நான் என் ஜிம்மன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி ஷர்ட்ல நான் புடிச்சது தப்பு தான்.
இப்போ நீ எதுக்கு இதில வந்து பேசிட்டு இருக்க? அவனே எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்கான். உனக்கு என்ன? அப்படின்னு சொல்லி கேட்குறா. உங்களுக்கு கோவத்த நீங்க ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி தான் பேசிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் அவங்களோட கோவத்த தூண்டுற மாதிரி பேசுறதுனால, இங்க பாரு, அவரு என்னோட புருஷன். நான் அவரோட பொண்டாட்டி. நான் கேள்வி கேட்காம வேற யார் கேள்வி கேட்பா? வார்த்தைக்கு வார்த்தை ஒண்ணு சொன்னியே! உன்னோட ஜிம்மன், உன்னோட ஜிம்மன். ஹேய்! ஹி இஸ் மைன். புரிஞ்சுதா? உன்னோட ஜிம்மன் கிடையாது. என்னோட புருஷன் அவன். அவன நீ டிஸ்ரெஸ்பெக்ட்டா ட்ரீட் பண்ணுவியா? நானே இதுவரைக்கும் அவர்கிட்ட அப்படிலாம் நடந்துக்கிட்டதே கிடையாது. நீ யார் நீ? ஆ? இங்க பாரு. இதுக்கப்புறம் நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் நீ இவர டார்ச்சர் பண்றது, இல்ல இவர் பின்னாடி சுத்துறது நான் பார்த்தேன். அவ்வளோதான். இல்ல எனக்கு புரியல. கட்டுனா உன்ன தான் கட்டுவேன்னு சொல்லி பிடிவாதமா இருந்தவர நான் மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆ? இல்லையே! நீ வேணவே வேணான்னு சொல்லிட்டு இருந்தவர் தானே அவரு. இப்ப நீ வந்து அவர ஏமாத்திட்டாரு. உன்ன சீட் பண்ணிட்டாருன்னு சொல்ற. அவர் என்ன? உன்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? உன்ன புடிக்கல, நீ வேண்டான்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்ப நீ என்ன அவர் மேல தப்பு இருக்க மாதிரி அவர்கிட்ட வந்து சண்டை போடுற? ஆ? இங்கிருந்து ஒழுங்கா போயிடு. இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இதுக்கப்புறமும் நீ இவர டார்ச்சர் பண்றதோ, இல்ல இவர டிஸ்ரெஸ்பெக்ட்டா ட்ரீட் பண்றதோ நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இவ என் புருஷன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறா. டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான்றத போய் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ, உன்னால வெளியவே வர முடியாது. புரிஞ்சுதா? அப்படின்றீங்க. அப்போ அவ, "ஹேய்! இப்ப நீ எதுக்கு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? ஆ? நான் என் ஜிம்மன் கிட்ட தானே பேச வந்தேன். இப்ப தான் சொன்னேன் அவரு என்னோட ஜிம்முன்னு சொல்லி." சரி, அ உன்னோட ஜிம்முன்னு தான். இருந்தாலும் நான் அவர உண்மையா தான் லவ் பண்ணேன். சரி, லவ் பண்ணல்ல. இப்ப என்ன? அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உண்மையா லவ் பண்ணதா இருந்தா, அவர விட்டு குடுத்துட்டு கெளம்பிட்டே இரு. இல்ல, இல்ல. நீ ஏன் விட்டு குடுக்கணும்? ஆக்சுவலி நீ தான் அவர லவ் பண்ண. அவரு உன்ன லவ் பண்ணல. ஸோ நீ விட்டு குடுக்கணும்லாம் நான் கேட்கவே தேவையில்ல. நீ இங்கருந்து கெளம்பிட்டே இரு. அது போதும். அப்படின்றீங்க. அவளே அங்கருந்து அழுதுகிட்டே போயிட்டா. நீங்க போற அவளே பார்த்துட்டுருக்கீங்க. அப்ப ஜிம்முனுக்குள்ள ரொம்ப ஹேப்பியா இருக்கு. பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் உங்கள ஷாக்டா பார்த்துருந்துருப்பாங்க. அப்ப ஜேவோ, "வயன், உனக்கு இவ்வளோலாம் கோவம் வருமா என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க நார்மல் ஆகிட்டு, சாரி ரொம்ப கத்திட்டேனா என்ன?" "இல்ல வயன், நீ பண்ணது ரொம்ப கரெக்ட்டு. உன்னோட புருஷனுக்காக நீ பேசின பாத்தியா? அது ரொம்ப கரெக்ட்டு." அப்படின்னு ஜின்னு சொல்றாரு. "அ இல்ல, இருந்தாலும் உங்க முன்னாடி ரொம்ப கத்திட்டேனோன்னு தோணுது. ஐம் சாரி." "இல்ல, இல்ல வயன், நீ பண்ணது கரெக்ட் தான். ஆனா ஒண்ணு, உனக்கு இவ்ளோ கோவம் வரும்னு நாங்க நெனச்சு கூட பாக்கல." அப்படின்ட்டு ஜேகே சொல்றான். அப்ப நீங்க, இதெல்லாம் கம்மி. ஆக்சுவலி எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கோவமே வராது. அப்படி கோவம் வந்துட்டா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வரும். நான் என்ன பேசுறேன், என்ன பண்றேன், யார் முன்னாடி இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். அடிச்சாலும் அடிச்சுருவேன். பொறுமையா தான் பேசணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா, அவ ஜிம்முனோட ஷர்ட்ட புடிச்சதும் எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு. அ அ அதனால தான் நான் கத்திட்டேன். ஐம் சாரி ஜிம்மன் அப்படின்றீங்க. அப்ப ஜிம்மன் உங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஜிம்மன் அப்படின்றீங்க. நீங்க அவன பேக் ஹக்லாம் பண்ணல. நார்மலா நின்னுட்டுருக்கீங்க. வயன், ம். ரெடியா இரு, நம்ப வெளிய போலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்றான். நீங்க, என்ன சடனா? இதுக்கு முன்னாடி வெளியலாம் கூட்டிட்டு போனதே இல்லையே. ம். ஆமா. இனிமே உன்ன கூட்டிட்டு போறேன். எதுக்கு? நான் உங்களுக்காக அவகிட்ட பேசினேன்றதுக்காகவா? அப்படிலாம் இல்ல. நான் இத மார்னிங்கே உன்கிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். பட் இப்ப தான் டைம் கெடச்சது. ஓ! ஆமா, நீங்களும் என் கூட தானே வரப்போறீங்க. அப்புறம் என்ன ரெடியா இருக்க சொல்றீங்க? இல்ல வயன், இப்போ எனக்கு கொஞ்சம் வொர்க் இருக்கு. நாங்க எல்லாருமே கெளம்ப போறோம். நீ கேப் புடிச்சு வீட்டுக்கு போயிடு. சரியா? நீ அங்க போயிட்டு ரெடியா இரு. நான் வந்ததும் ரெடியாகி கெளம்பிர்லாம். சரி ஓகே. ஆனா எங்க? சொல்றேன் அப்படின்னு சொல்ட்டான். நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்க. இப்ப நீங்களும் உங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஜிம்முனும் அவனோட ஒர்க் விஷயமா வெளிய போயிட்டான். நீங்க ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு எந்த ட்ரெஸ் போடலான்னு உங்களோட கப்போர்ட்ல தான் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ உங்களோட ஹேண்ட் ஒரு பிளேஸ்ல வந்து நிக்குது. ம். இங்க வந்ததுலேருந்து இதுவரைக்கும் ஒரு டைம் கூட இந்த ட்ரெஸ்ஸ நான் வியர் பண்ணதே இல்ல. ஓகே. அவரோட ஃபர்ஸ்ட் டைம் வெளிய போறோம். ஸோ, ஒரு மெமரியா இந்த ட்ரெஸ்ஸ நம்ம வியர் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வியர் பண்ணிட்டு, ஒரு ஃப்ரீயா விட்டுட்டு, நீங்க ஓவராலா மேக்கப்பே போட மாட்டீங்க. லைட் மேக்கப் போட்டு, ஒரு நியூடான லிப்ஸ்டிக் போட்டுட்டு, பார்க்கவே க்யூட்டா இருக்கீங்க. அதுக்கேத்த மாதிரி ஆக்சஸரீஸ், பேங்கிள்ஸ்ன்னு எல்லாத்தையுமே போட்டுட்டு, பார்க்கவே அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க. ஓகே.
நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ஜிம்முனுக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சிரலாம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜிம்முனோட ட்ரெஸ் எடுக்கிறீங்க. அதில பாதிக்கு பாதி அவங்கிட்ட பிளாக் மட்டும் தான் இருக்கு. பரவால்ல. ஒயிட்டா இருக்கிறதுனால பிளாக்கா வாங்கி வச்சிருக்கான். ஓகே. நம்ம போட்டிருக்கிறதும் பிளாக் தானே. ஸோ பிளாக் எடுத்து வச்சிரலாம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரெஸ்ல எடுத்து வச்சுட்டுருக்கீங்க. அப்போ அந்த ஷர்ட்ட எடுத்து அவனோட ஷர்ட்ட ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க. ம். இதில கூட உன்னோட ஸ்மெல் தான் வருது தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே சைலன்ட்டா இருக்கீங்க. அப்போ உங்க மைண்ட்ல நெறைய சாங்ஸு ஃப்ளாஷ் ஆகுது. நீங்க ஜிம்னோட ஷர்ட்ட உங்களுக்கு நெருக்கமா அணைச்சுக்கிட்டு ஒரு சாங்க தான் மம்பிள் பண்ணிட்டுருக்கீங்க. ஜிம்மன் எப்பவும் ரூம்குள்ள வந்துட்டுருப்பான். நீங்க பண்றது எல்லாத்தையுமே பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டுருக்கான். பிகாஸ் நீங்க ஒரு சாரி தான் வியர் பண்ணியிருப்பீங்க. பிளாக் கலர். பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்கீங்க. நீங்க வேற ஒயிட்டா இருப்பீங்களா? ஸோ பிளாக் சாரி வியர் பண்ணியிருக்கிறதுனால அவ்ளோ பார்க்கவே ஒரு மாதிரி ரொமான்டிக் வைப் குடுக்குது. பார்க்கவே அவ்ளோ கியூட்டா இருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்களயே பார்த்து நின்னுட்டுருக்கான். நீங்க அப்போ அவனோட ஷர்ட்ட எடுத்து அப்படியே ஒரு ரவுண்டு தான் சுத்துறீங்க. அப்போ பார்த்தா அங்க ஜிம்முன்னு இருக்கிறத பார்த்துட்டு நீங்க அப்படியே ஸ்டாப் ஆயிட்டீங்க. அப்போ அ அ ஜி ஜி ஜிமின் நீ நீங்க எப்போ வந்தீங்க? சரி வாங்க. நான் ரெடி ஆயிட்டேன். நான் உங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து ட்ரெஸ் போட்டுட்டு ரெடி ஆயிட்டீங்கன்னா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றீங்க. பட் ஜிமன் எதுவுமே கண்டுக்கல. அவன் டோர லாக் பண்ணிட்டு உங்களுக்கு முன்னாடி நடந்து வரான். அவன் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சா, நீங்க 2 ஸ்டெப் எடுத்து பின்னாடி வைக்கிறீங்க. அவன் ஸ்பீடா வந்து உங்கள ஹக் பண்ணிக்கிறான். நீங்க ஜிமன் என்ன பண்றீங்க? என்னடி பண்ற நீ? ஆ? நீங்க ஜிம்முன நிமிர்ந்து பார்க்குறீங்க. மனுஷன ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டியாடி? ஆ? கொல்றடி நீ என்ன? அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிம்மன் என்ன பேசுறீங்க? நான் நான் என்ன பண்ணேன்? ம். நான் என்னங்க பண்ணேன் உங்கள? ஜிம்மன் பாத்ரூம் டோர ஓப்பன் பண்ணிட்டு, உங்கள அப்படியே உள்ள தள்ளிட்டு, டோர லாக் பண்ணிட்டு, உங்கள வால்லயே ஒரு மாதிரி புஷ் பண்றான். உங்களுக்கு எங்கேயும் அடிபடக்கூடாதுன்னு, உங்களோட பேக்கெட்ல அவனோட ஹேண்ட வச்சு, அப்படியே உங்கள அந்த வால்லயே பின் பண்றான். என்ன பண்றீங்க? வெளிய போணும்னு சொன்னீங்கல்ல? இப்போ என்ன பண்றீங்க? ஜிம்மன் வெளிய போலையா? எங்கடி போறது? எங்க போறது? அதான் என்ன இப்படி கொல்றியே! என்னால என்னால உன்ன இந்த நிலைமையில வெளியலாம் கூட்டிட்டு போக முடியாது ஒயன். எ என் என்ன பேசுறீங்க? நான் எவ்வளோ அழகா ரெடி ஆகியிருக்கேன். இப்போ போயிட்டு வெளிய கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்றீங்க. நான் எவ்வளோ ஆசையா ரெடி ஆனேன் தெரியுமா? இங்க பாரு, நம்ம இன்னொரு நாள் கூட வெளிய போய்க்கலாம். ஆனா, இப்போ முடியாதுடி அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஜிமன் உங்க 2 பேருக்குமே ஸ்பேஸே இல்லாம உங்களுக்கு க்ளோஸா வந்து நிக்கிறான். லைக் உங்களுக்கு ஃபீல் ஆகுது அவன் இப்போ எவ்வளோ ஹார்டா ஃபீல் பண்றான்னு. நீங்க வைட் ஐஸோட ஜிம்ன நிமிர்ந்து பார்க்குறீங்க. புரியுதுல்ல? ம். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லல்ல அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்க ஃபேஸ் எல்லாம் அப்படியே தக்காளி பழம் மாதிரி ரெட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எம்பாரஸிங் தாங்க முடியாம நீங்க ஜிம்ல டைட்டா ஹக் பண்றீங்க. அவன் உங்களோட ஹக்க பிரேக் பண்ணிட்டு உங்க லிப்ஸ்ல கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ். நீங்க அப்படியே ஐஸ க்ளோஸ் பண்ணி அந்த கிஸ்ஸ ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஜிம்மன் உங்கள டர்ன் பண்ணிட்டு உங்களோட ப்ளவுஸோட நாட்டு தான் ரிமூவ் பண்றான். உங்களால சுத்தமா முடியல. நீங்க ஹெவியா ப்ரீத் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களோட ஹார்ட்டு அவ்ளோ ஃபாஸ்ட்டா துடிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே துடிச்சா உங்களோட ஹார்ட் வெளியவே வந்துரும் போல. அந்த அளவுக்கு நீங்க ப்ளஷர்லேயும், நர்வஸ்லயும் இருக்கீங்க. ஜிம்மன் உங்களோட நாட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு, அங்க எல்லா இடத்துலையுமே கிஸ் பண்றான். லைக் வெட் கிஸ் பண்றான். உங்களுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. நீங்க ஜிம்மன் அப்படின்றீங்க. அப்போ ஜிம்மன் மாமான்னு சொல்லு அப்படின்றான். நீங்க சைலண்டாகவே இருக்கீங்க. மாமான்னு சொல்லுடி. மாமா அப்படின்றீங்க. ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அவன் உங்களோட ப்ளவுஸோட உக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் ஜிம்மனோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறீங்க. நீங்கள் இப்போ தான் ரியாலிட்டிக்கே வரீங்க.
வைட் ஐஸோட பார்க்குறீங்க. கீழ பார்த்தா உங்களோட சாரியே காணோம். அது ஃபுல்லா ஃப்ளோர்ல கிடக்குது. "இத எப்படா இவன் கழட்டுனா?" அப்படின்ற மாதிரி நீங்க பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமன், "ஒயன் ப்ளீஸ்" அப்படின்னு ஒரு மாதிரி வாய்ஸ்ல சொல்றான். உங்களுக்கு இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாம அவனோட கைய அப்படியே விட்டுட்டீங்க. அவன் உங்களோட ப்ளவுஸ் ஹுக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு, உங்கள அப்படியே பேக் அப் பண்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் உங்களோட ப்ளவுஸ் மட்டும் இல்ல, உங்களோட இன்னஸும் சேர்த்து தான் கழட்டியிருப்பான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் அப்படியே அவனோட மவுத்த கொண்டு வந்து உங்கள கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். லைக் பேக்ல கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு செம்மையா ப்ளஷர் ஆகுது. உங்களோட இன்ஸ்கர்ட்ட டைட்டா ஹோல்ட் பண்ணி உங்களோட மோர்னிங்க கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அப்போ ஜிமன், "ஜஸ்ட் மோன் மை நேம் ஒயன்" அப்படின்னு சொல்கிறான். அவன் அப்படி சொன்னதும் நீங்கள் ஜிம்மனோட நேமை மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ ஜிம்மன், "மாமான்னு சொல்லி மோன் பண்ணு" அப்படின்றான். அவன் ரொம்பவே செம்ம ஹைப்க்கு போயிட்டான். இப்போது அவனை கண்ட்ரோல் அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு அவன் செம்மையா மூட் ஆயிட்டான். இப்படியே டைம் ஸ்கீப். இப்போது உங்கள் 2 பேரோட ட்ரெஸ்ஸுமே ஃப்ளோரில் இருக்குது. நீங்கள் 2 பேருமே ஷவருக்கு கீழே நின்று உங்களோட லவ்வை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜிமன் உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால ரொம்ப பொறுமையாக பண்ணுறான். அந்த வாட்டர் உங்கள் மேலே விழ விழ உங்களுக்கு ஒரு மாதிரி குளிருது. ஸோ ஜிமன் உங்களை தூக்கிட்டு அப்படியே பெட்டுக்கு போகிறான். உங்களை பெட்லேயே லேடாக வச்சுட்டு உங்கள் மேலே ஹோவர் ஆகுறான். ஜிமன் அவனோட ஃபோன் எடுத்து இப்போ நீங்கள் பாடிட்டு இருந்த சாங்கை ப்ளே பண்ணுறான். உங்களுக்கு அந்த சாங்கை கேட்டதும் ஒரு மாதிரி ஷை ஆகுது. "இந்த சாங்கை தானே கேட்டுட்டு இருந்தேன், இப்போது இந்த சாங்கே ஓடட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே அங்கே இருக்க டேபிள் மேலே வச்சுட்டான். உங்கள் ஃபேஸில் இருக்க எல்லா ஹேரும் எடுத்து உங்கள் காதுக்கு பின்னாடி டக் பண்ணி விட்டுறான். அப்படியே வந்து உங்களை கிஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறான். அது ரொம்பவே அக்ரெசிவாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் தட் ஜிமன் பெட்லேயும் வந்து ஒரு 3 to 4 ரவுண்ட்ஸ் கிட்ட போகுது. உங்களால் சுத்தமாக முடியல. ஸோ நீங்கள் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லி ஜிமன் உங்கள் பக்கத்தில் வந்து படுக்கிறான். உங்களை அவன் செஸ்ட்டோட அணைச்ச மாதிரி, "ஒயன், ஐ லவ் யூ டி" அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் உங்களோட ஹெட்டப் பண்ணி ஜிம்மனை தான் பார்க்குறீங்க. ஜிம்மனோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணி, "இந்த ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சா ஜிம்மன்? ம் நான் மட்டும் இன்றைக்கி இந்த சாரீ வியர் பண்ணலன்னா என்கிட்ட உன் லவ்வை சொல்லியிருக்கவே மாட்டல்ல? சொல்லு ஜிம்மன்." "அப்படி இல்லடி, சரியான டைம் வரும்போது சொல்லலான்னு நினச்சேன்." "ஏன் ஜிம்மன், நான் உன்னோட ஒய்ஃப் தானே. நீ என்கிட்ட சொல்ல எதுக்கு டைம் எல்லாம் பார்க்குற? ம் அப்படி இல்லை. சரி விடு, நான் நல்ல மூமெண்ட்டை ஸ்பாயில் பண்ண விரும்பல. நானும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜிம்மனா. ஐ லவ் யூ மாமா" அப்படின்றீங்க. ஜிம்மனுக்கு ஹாப்பினஸ் தாங்கலை. ஸ்டார்டிங்கெல்லாம் உங்களை மாமான்னு கூப்பிடாதன்னு சொல்லியிருப்பான். பட் இப்போ நீங்கள் அவனை மாமான்னு கூப்பிடுறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை டைட் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஆஃப்டர் தட் இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்களோட லைஃப்பை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்பப்போ குட்டி குட்டி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட லைஃப் அவ்வளோ ஜாலியாக இருக்குது. இப்போ ஜிமன், "ஒயன், ம் நம்ம பூசானுக்கு கிளம்பலாம், ரெடியாகு." "என்ன சடனாக பூசானுக்கு?" "இல்லை, மேரேஜ் ஆகி இப்போ வரைக்கும் நம்ம பூசானுக்கு போகலல்ல, அதான் போயிட்டு அப்பாவே அம்மாவை மீட் பண்ணிட்டு வந்துடலாம்." சரி, ஓகே. அப்போ நான் போய் ரெடி ஆகுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடி ஆகிக்க போயிட்டீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ஜிம்முன்னு பூசானுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் பூசானுக்கு ரீச் ஆயிட்டீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் போகிறீங்க. அதுக்குள்ளே உங்களோட ஐஸ்லேருந்து அப்படி டியர்ஸ். பிகாஸ் உங்களோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. பத்தாததுக்கு உங்கள் ஃப்ரெண்டு சோனா வந்திருக்கா. அவங்க எல்லாருமே பார்த்ததுல உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. கிட்டத்தட்ட 6 மந்த்துக்கு மேலே ஆகுது அவங்க எல்லாரையுமே மீட் பண்ணி. ஸோ உங்களுக்கு ஹாப்பினஸ் தாங்கல. அவங்க எல்லாரையுமே ஹக் பண்ணி அப்படி அழுதுட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்திலேயே உங்களை எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு நீங்கள் அவங்களோட ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ உங்களோட அம்மா, "ஏம்மா இப்போ தான் உங்களுக்கு வரணும்னு தோணுச்சா? நீங்கள் ஏன் பூசானுக்கு வந்தீங்க? அங்கே சியோலுக்கு வந்திருக்கலாம்ல." அப்போ உங்கள் அத்தை, "ஏன்டி இங்கே வந்தா என்ன? இப்போ தான் என் அண்ணன் மனசு மாறி ஏதோ வந்திருக்காரு. அது உனக்கு பொறுக்கலையா?" "அ அப்படி இல்லை அத்தை. எனக்கு
வந்தது தெரியாதுல்ல, அதனால சொல்றேன். அப்போ உங்களோட அம்மா, "இங்க பாரு வயன், நாங்க இங்க வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு." "என்ன ரீசன்?" "ம். உனக்கு மேரேஜ் ஆகி இன்னும் தாலி பிரிச்சு கவுக்கலல்ல, அதனால தான். அதுக்காக இங்க வந்திருக்கோம்." அது கேட்டதும் உங்களுக்கு அவ்ளோ ஹாப்பி. "நிஜமாவாம்மா?" "ம். ஆமா. ஸோ அந்த ஃபங்ஷன பண்ணிரலான்ட்டு தான் நாங்க எல்லாம் இந்தியாலருந்து வந்திருக்கோம்." "ஓ! சூப்பர். நானே இது உங்ககிட்ட கேட்கணும்னு நெனச்சேம்மா. பரவால்ல. ஞாபகம் வச்சு இதெல்லாம் பண்றீங்க. பின்ன என் பொண்ணுக்கு இது கூட பண்ண மாட்டேனா என்ன? எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு." "ம். சரிம்மா" அப்படின்னு சொல்றீங்க. நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்க டைம்ல பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் வந்துட்டாங்க. "அப்பா! நீங்க எப்படி இங்க? உங்களுக்கெல்லாம் கூட என் பேரண்ட்ஸ் வந்திருக்குது தெரியுமா என்ன?" "ம். ஜிம்முனுக்கு கூட தெரியும்." "என்ன சொல்றீங்க?" "ஆமா. அவன் தான் உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லி, உனக்கு தெரியாம எங்கள வர சொல்லியிருந்தான்." "நிஜமாவா? ஜிம்மன் உண்மையாவா? உனக்கும் அப்ப என் அப்பா, அம்மா வந்தது தெரியுமா என்ன?" அப்படின்னு நீங்க இங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க அம்மா உங்க தலையிலயே ஒண்ணு போடுறாங்க. அம்மா! என்னடி? கட்டின புருஷன பேர சொல்லி கூப்பிடுற? மாமான்னு கூப்பிட தெரியாதா உனக்கு?" அ எ அது அது வந்து அம்மா ஒழுங்கா மாமான்னு கூப்பிடு." ம். சரி. மாமான்னே கூப்பிடுறேன். ம். அது. சரி ஓகே. இந்தா இந்த சாரிய போய் வியர் பண்ணிட்டு வா. நாங்க அதுக்குள்ள இங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறோம். ம். ஓகேம்மா. அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட சாரிலாம் எடுத்துட்டு மேல வந்துட்டீங்க. ஜிம்மன் கிட்டயும் வேஷ்டி, ஷர்ட்லாம் குடுத்துட்டு மேல அனுப்பிச்சுட்டாங்க. 2 பேரும் ஒரே ரூம்ல தான் இருக்கீங்க. அப்போ ஜேகே, எதுக்கு நீங்க அவங்கள 2 பேரும் ஒரே ரூம்ல அனுப்பிச்சிருக்கீங்க? ஆல்ரெடி சும்மாவே அவங்க வர லேட் ஆகும். இப்ப வேற ஒரே ரூம்ல வேற அனுப்பிச்சு வச்சிருக்கீங்களா? சுத்தம். இதுக்கப்புறம் அவங்க வந்த மாதிரி தான். எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியல. அப்படின்னு ஜேகே கொரியன்ல சொல்றவங்க அப்பா, அம்மாவுக்கு புரியல. மத்த அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே புரியுது. அவங்க சிரிக்கிறாங்க. உங்க அப்பா, அம்மாச்சி ஏதோ காமெடி பண்ணியிருப்பாங்க போல இருக்குதுன்னு சொல்லி அவங்களும் சிரிச்சுட்டு இருக்காங்க. இங்க உங்க சைடு வந்தா, ஜேகே சொன்ன மாதிரி தான் நடக்குது. ஜிம்மன் உங்கள கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயாவே விட மாட்டேங்கிறான். சாரியே கட்ட விட மாட்டேங்கிறான். அங்க இங்கன்னு புடிச்சு கிள்ளிட்டு, கிஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி டீஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்க ஜிம்மன் கொஞ்ச நேரம் சைலன்ட்டா இரு. என்ன? ஜிம்மனா? ஏய்! என் மாமியார் என்ன சொன்னாங்க? மாமான்னு கூப்பிட சொல்லி. அப்போ நீ மாமான்னு தானே கூப்பிடணும்? ஒழுங்கா மாமான்னு கூப்பிடு. ஜிம்மன், படுத்தாத ஜிம்மன். எனக்கு டைம் ஆகுது. அங்க வெளிய நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன மாமான்னு கூப்பிடுறதுல என்ன ஆயிட போது? என்ன நீ மாமான்னு கூப்பிடு. அப்பதான் நான் விடுவேன். சரி மாமா. இப்போ போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண விடு அப்படின்றீங்க. ஜிம்முனும், சரி ஓகே பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேஷ்டி ஷர்ட் போட போயிட்டான். நீங்க இங்க சாரி வியர் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ நீங்க சாரிலாம் வியர் பண்ணி முடிச்சாச்சு. ஜிம்மன், "ஒயன் இது எப்படி கட்டுறதுன்னே தெரியலடி" அப்படின்னு சொல்லி வேஷ்டிய கையில எடுத்துட்டு வரான். அவன் வெறும் இன்னர் மட்டும் தான் போட்டிருக்கான். நீங்க, "ஐயோ கடவுளே!" அப்படின்னு டர்ன் பண்றீங்க. "ஏய் என்ன? என்னவோ பார்க்காதத பார்த்த மாதிரி சீன போடுற. எல்லாம் பார்த்தது தானே டர்ன் பண்றி" அப்படின்றான். "அதுக்காக வெட்கமே இல்லையா உனக்கு?" "எனக்கு அதெல்லாம் கிடையாது. நீ இத எப்படி கட்டணும்னு சொல்லு" அப்படின்னு சொல்றான். நீங்க "பெர்வர்ட், பெர்வர்ட்" அப்படின்னு உங்களோட ஐஸ க்ளோஸ் பண்ணிட்டு அந்த வேஷ்டிய வாங்குறீங்க. "ஏய் ஏய் இங்க பார்த்து கட்டி விடுடி, அப்புறம் படாத இடத்துல பட்டுற போது" அப்படின்னு சொல்றான். நீங்க அவன பார்த்து முறைக்கிறீங்க. "பின்ன என்ன? கட்டி விடு. ஏதோ ஓவரா பண்ற" அப்படின்னு சொல்றான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு கட்டி விட்டுட்டுருக்கீங்க. ஆஃப்டர் தட் நீங்க 2 பேரும் கீழ வரீங்க. நீங்க 2 பேரும் பார்க்கவே அவ்ளோ க்யூட்டா, இந்த மேட் ஃபார் ஈச் அதர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கீங்க பார்க்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்குலாம் அப்படியே உங்க மேல இருந்து கண்ணே எடுக்க முடியல. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க கீழ வந்ததும், உங்களுக்கு பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டீஸ்லாம் பண்றாங்க. உங்களோட சீக்ஸ்ல, ஜிம்மோட சீக்ஸ்லலாம் அந்த சந்தனம்லாம் தடவி விட்டுட்டாங்க. ஸோ, உங்களுக்கு இப்போ போட்டுட்டு இருக்கிறது வந்து ஒரு தாலி செயின் தான். ஸோ, அந்த செயின ஜிம்மன் கிட்ட குடுத்து போட சொல்றாங்க. அப்போ ஜிம்மன் ஹாப்பியா வாங்கி உங்களுக்கு போட்டு விட்றான். அவன் தாலி கட்டும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம, ஒரு வெறுப்போட கட்டியிருப்பான். பட் இப்போ 2 பேருக்குமே அவ்ளோ ஹாப்பி. உங்களுக்கு கழுத்துல அத போட்டு விட்டுட்டான். இப்போ பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் ஃபோட்டோஸ் தான் எடுத்துட்டுருக்காங்க. இப்போ எல்லாருமே மாத்தி, மாத்தி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு, அந்த மொமெண்ட்ட அவ்ளோ ஸ்பெஷலா கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிம்மன் ரூம்ல தான் இருக்கான். நீங்க ஃபோன் எடுத்துட்டு ஸ்பீடா ஜிம்மன் பக்கத்துல வரீங்க. மாமா இது எதுக்கு போஸ்ட் பண்ண? ஏன்டி?" ம். அது வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏதாவது வந்தா? வந்தா வந்துட்டு போட்டும். எனக்கு அத பத்திலாம் கவல இல்ல. என்னோட ஆர்மிஸ் பத்தி எனக்கு தெரியும். ஸோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்றான். அப்படியா? ம். ஆக்சுவலி அவன் என்ன போஸ்ட் பண்ணியிருப்பான்னா,
உங்களுக்கு ஜிம்முன்னு கழுத்துல தாலி கட்டுற மாதிரி, அதாவது தாலி செயின் போடுற மாதிரியும், ஃபோர்ஹெட்ல குங்குமம் வச்சு விடுற மாதிரியும் 2 ஃபோட்டோவும் போஸ்ட் போட்டிருக்கான். அது கீழ இது என்னோட ஒய்ஃப் ஒயன் அப்படின்னு சொல்லி கேப்ஷனும் போட்டு விட்டுட்டான். போட்ட 1 மினிட்லயே மில்லியன் கணக்குல லைக்ஸ், கமெண்ட்ஸா வருது. அதில எல்லாமே பாசிட்டிவ் தான். ஆக்சுவலி ஜிம்மனுக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி, உங்களுக்கு மேரேஜ் ஆன கொஞ்ச நாள்லயே அனௌன்ஸ் பண்ணியிருப்பான். எல்லா ஆர்மிஸுமே ஜிம்மன் என்ன நெனச்சிருப்பான்னா, ஓகே, ஆர்மிஸ் கண்டிப்பா நம்மள வெறுத்துருவாங்க. நம்மனால எங்க பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கும் கெட்ட பேர் வந்துருமோ, அவங்கள வெறுத்துருவாங்களோ, ஆர்மிஸ் நம்மள விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நெனச்சிருப்பான். ஆனா, ஆர்மிஸ் அது எல்லாமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு நெறையவே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஒரு சில ஆர்மிஸால அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல தான். பட் போக போக அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதில பாசிட்டிவ் கமெண்ட்டா, "பரவால்ல, ஜிம்மனுக்கு இதுதான் ஹாப்பினஸ்னா, எங்களுக்கும் ஹாப்பி தான். நாங்களே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு, எங்களோட ஹஸ்பண்ட்ஸோட ஹாப்பியா இருக்கும்போது, அவங்க மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு என்ன இருக்கு? இது அவங்களோட லைஃப். அவங்களுக்கு புடிச்சத அவங்க பண்ணட்டும். அவங்க எது பண்ணாலும் நாங்க ஆர்மிஸ சப்போர்ட் பண்ணுவோம்." அப்படின்னு நெறைய ஆர்மிஸ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸா குடுத்துருந்துருப்பாங்க. அத தான் நீங்க அன்னைக்கு பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து, படிச்சு, சிரிச்சுட்டு ஹாப்பியா இருந்திருப்பீங்க. அப்பதான் ஜிம்மன் கிட்ட ஒரு பொண்ணு வந்து ஒரு மாதிரி ஷர்ட்லாம் புடிச்சு இழுத்து சண்டை போட்டிருப்பாள்ல, நீங்க கூட கோவத்துல சண்டை போட்டிருப்பீங்களே, அப்பதான் இது எல்லாமே நடந்திருக்கும். இப்ப நான் பிரசன்ட் இப்பயும் சேம் நெறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், அதில நெறைய பேர் உங்களோட ஒய்ஃப் கியூட்டா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ஒய்ஃப பார்க்குறோம். ரொம்பவே அழகா இருக்காங்க. இவங்க ஹைப்ல தானே ஒர்க் பண்றாங்க. அப்படின்ற மாதிரி எல்லாமே மெசேஜா வந்துட்டுருக்கு. உங்களுக்கு எங்க நெகட்டிவ் கமெண்ட் வந்து உங்களுக்கு ஹர்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. பட் எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்டுன்னும்போது உங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் டைம். ஸோ மேரேஜ் ஆனா என்ன நடக்கும்? அதுதான் உங்க 2 பேருக்கும் நடக்குது. இப்போ ஜிம்மன் உங்க பக்கத்துல தான் படுத்துட்டுருக்கான். "ஒயன், சொல்லுமாம்மா. உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்டி." "என்ன சொல்லணும்?" "நீ இ இங்கேயே இருக்கிறியா? இங்கேயே இருக்கிறியான்னா எனக்கு புரியல. என்ன கேட்குற?" அப்படின்னு உங்களோட ஹெட் அப் பண்ணி கேட்குறீங்க. "இல்ல ஒயன், நீ பூசான்லயே அம்மாவோட இரு." "ஏன்? எதுக்கு?" "அதெல்லாம் முடியாது. நான் உன் கூட தான் வருவேன்." "ஏய் ஒயன், ஆக்சுவலி நான் வேர்ல்ட் டூர் போறேன்டி." "என்ன சொல்ற?" "ஆமா." "சரி, ஓகே. என்ன ஒரு 10 டேஸ், ஒரு 20 டேஸ் இருக்கும். நான் வீட்ல இருக்கேன். அது அஜுமா இருக்காங்கல்ல." "இல்ல ஒயன், இது வேர்ல்ட் டூர். ஸோ ஒரு 1 ஆர் 2 மந்த் ஆகும்." "என்ன? அவ்ளோ நாள் ஆகுமா?" "ஆமா ஒயன். வேர்ல்ட்ல இருக்க எல்லா ஆர்மிஸையும் மீட் பண்ண முடியலனாலும், எவ்வளோ பேர மீட் பண்ண முடியுமோ, அவ்வளோ பேர மீட் பண்ணி கான்சர்ட் பண்ணணும்ல. அது ஒன் டேல முடியாதுல்ல ஒயன். ஸோ டைம் ஆகும்." "என்ன ஜிம்முனா பேசுற? எப்படி உன்ன உன்ன விட்டுட்டு 2 மந்த் இருக்க முடியும்?" "முடியாது. நானும் உன் கூட வரேனே." "ஒயன் புரிஞ்சுக்கோ. நாங்க நெறைய பிளேஸ்ல சுத்துவோம்டி. உன்ன அங்க எல்லாமே கூட்டிட்டு போக முடியாதுல்ல. ம். ஒரு 2 மந்த் தான். நீ இங்கேயே இரு." அப்போ பிளான் பண்ணி தான் இங்க நீ என்ன கூட்டிட்டு வந்த, இல்ல? அதனால தான் பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் கூட வந்திருக்காங்க. எனக்கு ஏன் ஜிம்மன் இப்படி ஒரு ஹாப்பினஸ குடுத்துட்டு, உடனே என்ன கஷ்டப்படுத்துற? ஒயன் ப்ளீஸ் டி, என் தங்கம்ல, ப்ளீஸ் எனக்காக. நீ இப்படி கண்ண மூடி கண்ண தொறக்கறதுக்குள்ளே நான் போயிட்டு வந்துருவேனா? போ ஜிம்மன், விளையாடாத. கண்ண மூடி தொறந்தா அது எப்படி 2 மந்த் முடியும்? ஒயன் ப்ளீஸ், நம்ப ஃபோன்ல பேசலாம். உனக்கு எப்போல்லாம் என் கூட கால் பேசணும்னு தோணுதோ, அப்பல்லாம் கால் பண்றி. நான் கண்டிப்பா கால் அட்டெண்ட் பண்ணுவேன். ப்ளீஸ் ஒயன், நான் போயிட்டு வந்துடுறேனே." "இல்ல ஜிம்முனா, நிலைமையால இருக்க முடியாது ஜிம்முனா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜிம்மன். நானும் உன் கூட வரேன். இல்லைனா போக வேண்டாம். ப்ளீஸ் அவங்க மட்டும் போட்டுமே." "அது எப்படி ஒயன் முடியும்? நீங்க தான் சொல்வீங்கல்ல, 7 மெம்பர்ஸ்ல ஒருத்தர் இல்லைனா கூட அது 0ன்னு. அந்த மாதிரி தானே. எல்லாரையும் மீட் பண்ணும்போது என்ன மட்டும் மீட் பண்ணலனா, ஆல்மோஸ்ட் ஃபீல் பண்ணுவாங்கல்ல. நான் போயிட்டு வந்துடுறேனே." "ஜிம்மன், நோ. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. என்னாலயும் தாண்டி முடியாது. ஆனா இந்த மாதிரிலாம் நடக்கும் தானே. ம். நான் ஒரு ஐடல். ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சு வாழ்ற சிச்சுவேஷனும் வரும் ஐயன். புரிஞ்சுக்கோடி." "சரி, ஓகே. போயிட்டு வா." "சீரியஸா தான் சொல்றியா? என் மேல கோவம் இல்லையே?" "கோவம்லாம் இல்ல ஜிம்மன். போயிட்டு வா."
அப்படின்றீங்க. வயன், இப்படிலாம் சொல்லாதடி, சிரிச்சுக்கிட்டே சொல்லு. ஜிமன், என்னால இப்பலாம் சிரிக்க முடியாது. பொய்யா கூட சிரிக்க முடியாது. ப்ளீஸ். சரி ஓகே. அப்போ நான் கிளம்பட்டுமா? இப்பவே போறியா? ஆமாடி ஃப்ளைட். ஜிமன், இதெல்லாம் ஓவர் தெரியுமா? ப்ளீஸ் டி, ப்ளீஸ். டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்பணும். எனக்காக கீழ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜிமன், போகாதடா. ப்ளீஸ். வயன், வயன், வயன். அழாதடி. அழுது என் மூட் ஸ்பாயில் பண்ணாத ப்ளீஸ். சரி, சரி போயிட்டு வா அப்படின்றீங்க. ஜிம்மன் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போகிறான். நீங்கள் ஜிம்மனை வழி அனுப்புறதுக்காக வெளியே போகிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. உங்களுக்கு நீங்கள் அடுக்கி வச்சுருந்த கண்ணீர் எல்லாமே வெளியே வருது. அவங்கள டைட்டாக ஹக் பண்ணி, ப்ளீஸ் டி அழாத. நீ அழுதினா எனக்கு போகவே மனசை கேட்காதுடி. புரிஞ்சுக்கோ வையன். நான் போய் தான் ஆகணும். ம். ஒரு 2 மந்த் போயிட்டு வந்துட்டேன்னா, அதுக்கப்புறம் உன் கூடவே தாண்டி இருப்பேன். புரிஞ்சுக்கோ வயன் ப்ளீஸ். சரி, சரி ஓகே. நான் அழல. நீ போயிட்டு சீக்கிரம் வந்துரு. எனக்கு கால் பண்ணு சரியா? எந்த டைமா இருந்தாலும் பரவாயில்ல. உனக்கு என்கிட்ட பேசும்போதெல்லாம் கால் பண்ணு ஜிம்முனா. நான் அட்டெண்ட் பண்ணுறேன் சரியா? சரிடி. சரி போயிட்டு வா பாய். ம். ஜிமுனா உங்க லிப்ஸ்ல கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வீட்டில் ரொம்பவே டல்லாக இருக்கீங்க. உங்கள் அத்தையோட கூட பேசல. ஜிம்மனுக்கு கால் பண்ணி எனி டைம் பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு 1 மந்த்து ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். ஜிம்முன்னு இல்லாமல் உங்களால சத்தியமாக இருக்க முடியல. ஜிம்மனோட தாட்ஸ் தான். ஜிம்மன் ஃபோட்டோவே எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. சாப்பிட மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க. உங்களோட அத்தை அவங்கக்கிட்ட எவ்வளவோ சொல்லியும் நீங்கள் சரியாகவே கேட்கவே மாட்டீங்க. ஸோ ஜிம்மனுக்கு தான் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ஜிம்மனோட அம்மாவுக்கு காஃபி தான் கொண்டு வந்திருப்பீங்க. சடனாக நீங்கள் ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்திருப்பீங்க. ஜிம்மனோட அம்மா, "ஒயன், ஒயன் என்னாச்சு?" அப்படின்னு ஸ்பீடாக வருவாங்க. ஜிம்மன் ஆல்ரெடி கால்ல தான் இருந்திருப்பான். ஜிம்மனோட அம்மா, "ஒயன் என்னாச்சு?" அப்படின்னு கேட்டப்பவே அவன் பதறி போயிட்டான். அவன் அப்படியே சோஃபாலேருந்து எழுந்து நிற்கிறான். "அம்மா, அம்மா என்னாச்சும்மா? ஒயன் ஓகேவா? என்னாச்சும்மா ஒயனுக்கு?" அப்படின்னு பதட்டமாக கேட்குறான். ஆனால் அவங்க கால்ல இல்லைன்றதுனால அவங்களுக்கு கேட்கல. அவங்க உங்கள சோஃபால தூக்கிட்டு வந்து போட்டு உங்கள டேப் பண்ணி எழுப்புறாங்க. ஆனா நீங்க எழுந்துக்கவே இல்ல. ஸோ ஜிம்மன் கிட்ட, "ஜிம்மன், நான் நான் கால் பண்றேன் இரு. அம்மா என்னாச்சும்மா ஒயனுக்கு? அவ ஓகேவா? அவ கொஞ்சம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாடா. அவ சரியா சாப்பிடலல்ல. அதனால தான் இருக்கும். நான் டாக்டருக்கு கால் பண்ணிட்டு என்னன்னு பார்த்துட்டு உனக்கு கால் பண்ணுறேன்டா. அம்மா கொஞ்சம் சீக்கிரமா, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும்மா." "சரி, சரி. நீ பதட்டமாக்காத. எதுவும் இல்லடா. அவ சரியா சாப்பிட்றது இல்லல்ல. அதனால தான் இருக்கும். எப்பவும் அழுதுட்டே வேற இருக்கா. ஸோ அதனால தான் டயர்டா வீக்கா இருப்பா போல. நான் நான் டாக்டருக்கு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேம்மா சீக்கிரம்." அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். "இங்க என்னாச்சு ஜுமன்? ஒயன் ஓகேவா?" அவன் அப்படியே அலறான். "என்னாச்சுடா? எனக்கு ஏன் தான் இங்க வந்தேனோன்னு இருக்கு." "ஏன்டா அப்படி சொல்ற?" "பின்ன அவ சரியா சாப்பிடாம, தூங்காம எனி டைம் அழுதுகிட்டே இருந்திருக்கா. இப்போ ஃபெயிண்ட் ஆகி கீழேயும் விழுந்திருக்கா. எனக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் அவ அப்படி பண்றான்னு எனக்கு தெரியல." அப்படின்னு ஜிம்மன் அழறான். அப்போ ஆரம்க்கு கோவம் வந்துருச்சு. "ஜிம்மன், என்னதான் இருந்தாலும் ஒயன் இந்த விஷயத்துல பண்றது ரொம்ப தப்பு. நம்ம வேணும்னு ஒண்ணும் அவள அங்க விட்டுட்டு வரலையே. நம்மளோட ஒர்க்குக்காக தானே இங்க வந்திருக்கோம். அத ஏன் அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா?" "ஏங்க, உங்களுக்கு புரியல. அவ ஏதோ சின்ன பொண்ணு. குழந்த மாதிரி பண்றா. அதுக்காக நீங்க அவள திட்டலாமா?" "நான் திட்டல ஜிம்மன். ஒய்யன் இடத்துல யாரா இருந்திருந்தாலும், நான் இத தான் சொல்லியிருப்பேன். ஏன் என்னோட ஒய்ஃபாவே இருந்திருந்தாலும், நான் கிட்ட திட்டி தான் இருந்திருப்பேன். இப்படி உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு, அவளையும் கஷ்டப்படுத்துறது தப்பு தானே?" "புரியுது. ஆனா அவ என்ன பண்ணுவா?" "சரி விடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சைலண்ட் ஆயிட்டாங்க. இப்போ ஜிம்மனுக்கு தான் ஃபோன் வருது. அப்போ ஜிம்மன், "அம்மா, அம்மா என்னாச்சும்மா? ஓகேவா? அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல? இஸ் ஷி ஆல்ரைட்?" அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜிம்மனோட அம்மா, "ஜிம்மன், என்ன கொஞ்சம் பேச விடு." "ஆ சரி சொல்லுமா. அ ஒயன் நல்லா தானே இருக்கா?" அப்போ "வய்யன் நல்லா தான் இருக்கா. உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும்." அப்படின்னு சொன்னதும் ஜிம்மன், குட் நியூஸா? என்னதும்மா?" அப்போ நீங்க அத்த அத்த நான் சொல்லட்டுமா?" "ம் சொல்லு." அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் கால் அட்டெண்ட் பண்ணி, "ஜிம்மன், ஒயன், ஒயன் என்னடி ஆச்சு? லூசாடி? ஏன்டி சரியா சாப்பிடாம இப்படி ஃபெயிண்ட் ஆகி விழுற அளவுக்கு ஏன் ஒயன் உன்னை இப்படி வீக் ஆக்கி வச்சிருக்க?" "ஜிம்மன்,
நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் சொல்றது கேளு. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவேன். ஒழுங்கா சாப்பிடு வயன். ப்ளீஸ் என்னையே நெனச்சிட்டு இருக்காத. ஜிமன் சொல்லு. நீ அப்பாவாக போற. என்ன? அப்படின்னு அவன் சொல்லிட்டு அப்படியே ஷாக்கா நின்னுட்டுருக்கான். எல்லாருமே ஜிம்முன தான் பார்த்துட்டுருக்காங்க. ஆமா, நீ அப்பாவாக போற. நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன் ஜிமன். அவ்வளோதான். அது கேட்டதும் செம்ம ஹாப்பி ஜிம்மனுக்கு. அவன் அப்படியே கத்துறான். "வயன் வயன் விளையாடலல்ல? பொய் சொல்லலல்ல? நிஜமா தான? சீரியஸா? வி ஆர் கோயிங் டூ பி பேரண்ட்ஸ் ஜிம்மன்." அப்படின்னதும் ஜிம்மனுக்கு சந்தோஷம் தாங்கல. இப்போ இந்த நிமிஷம் விட்டா கூட ஜிம்மன் உங்ககிட்ட ஓடி வந்துருவான். அந்த அளவுக்கு ஹாப்பினஸ்ல இருக்கான். இப்படியே டேஸ் போது. இப்போ ஒன் ஃபைன் டே ஜிம்மன் உங்களோட வீட்ல தான் இருக்கான். நீங்க ஸ்பீடா உங்க ரூமுக்கு தான் போறீங்க. அங்க ஜிம்மன் உட்காந்துட்ருக்கான். அவன பார்த்ததும் உங்களுக்கு அவ்ளோ ஹாப்பி. நீங்க ஸ்பீடா ஜிம்மன பெட்ல புஷ் பண்ணிட்டு அவன் மேல ஹோவர் ஆகி அவன் ஃபேஸ் ஃபுல்லா கிஸ் பண்றீங்க. அப்ப ஜிம்மன் "வயன் வயன் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நான் லைவ்ல இருக்கேன்." சொன்னதும் உங்களுக்கு செம்ம ஷாக்கு. "என்ன?" "ஆமா, அங்க பாரு." அப்படின்னு சொன்னதும் நீங்க டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அது லைவ் ஓடிட்டுருக்கு. நீங்க அத பார்த்துட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. "ஐம் ஐம் ஐம் சாரி ஜிம்மன், ஐம் சாரி." அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மன் உங்களோட ஹேண்ட பிடிச்சு உங்கள பக்கத்துல உட்கார வைக்கிறான். உங்களுக்கு ஒரு மாரி எம்பாரசிங்கா இருக்கு. நீங்க உங்களோட தலைய கீழ குனிஞ்சுட்டே இருக்கீங்க. அங்க கமெண்ட் செக்ஷன்ல ஃபயரு, ஹார்ட்டிங்குன்னு என்னென்னவோ பறக்க விடுறாங்க. அப்போ மிஸ் உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒண்ணு சொல்லணும். ஒரு குட் நியூஸ் அப்படின்னதுமே எல்லாருமே என்னன்னு கேட்குறாங்க. நீங்களே ஜிம்மன் குட் நியூஸ்ன்னு சொன்னதுமே டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. ஜிம்மன் ஆமா அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு ஹாப்பினஸ் தாங்கல. அப்போ ஜிம்மன் உங்களோட ஹேண்ட ஹோல்ட் பண்ணி, மிஸ் இது எங்கள விட உங்களுக்கு தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு தோணுது. அது என்னன்னா, வி ஆர் கோயிங் டூ பி பேரண்ட்ஸ் அப்படின்னதும் எல்லா ஆர்மிஸ்க்குமே அவ்வளோ ஹாப்பி. சில ஆர்மிஸ்க்குலாம் ஷாக்டா இருக்குது. சில ஆர்மிஸ்க்குலாம் ஹாப்பியாக இருக்குது. ஹார்ட்டிங் சிம்பிள் எல்லாம் போட்டுட்டு எல்லாருமே உங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வந்துட்டீங்க. பிகாஸ் உங்களோட எம்பாரசிங் தாங்க முடியாமல். ஸோ ஜிம்முனும் ஓகே மிஸ் நான் உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி லைவை கட் பண்ணிவிட்டு உங்கள் பின்னாடியே ஓடி வரான். நீங்கள் ஜிம்முனை போட்டு செம்மையாக அடிக்கிறீங்க. ஏன்டி அடிக்கிற? பின்ன என்ன? நான் நீ ரிட்டர்ன் வந்துட்டேன்னு எவ்வளோ ஆசையாக நான் இங்கே வந்தேன். ஆனால் நீ என்னடான்னா லைவ் அட்டெண்ட் பண்ணிவிட்டு ஆர்மிஸோட கடலை போட்டுட்ருக்க. ஏய் இப்போ தாண்டி வந்தேன். அதுதான் என்கிட்ட கூட நீ சொல்லாமல் வந்துட்டல்ல. உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு. எது இங்கே வந்து எனக்கு நீ சொல்லாமல் இருந்ததா? அப்படி இல்லடி நான் இப்போ தான் போதும் ஜிம்மு நான் உன் மேலே கோவமா இருக்கேன் அப்படின்னு டர்ன் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ ஜிம்மு நீ கோவமா கூட இருந்துக்கோ. பட் இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் நான் அப்பாவாகி இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி சுற்றுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு இருந்த கோவமெல்லாம் போயிடுச்சு. ஜிம்முன்னு கூட ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகே மிஸ் இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே லவ் யூ ஆல். பாய்.